பச்சை கேரட்டை இப்படி செஞ்சு கொடுத்தா யாருக்கு தான் பிடிக்காது. ஒரு முழு கேரட்டை துருவி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். ஒரு பீஸ் கேப்சிகம் எடுத்துகிட்டு அதையும் ரொம்ப பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் குட்டி துண்டு பச்சை மிளகாயை ரொம்ப பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரம் வேண்டான்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். 4 கறிவேப்பிலையை கத்திரி வச்சு ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொத்தமல்லி இலைகளையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூட முக்கியமாக கெட்டியான தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கெட்டியான தயிராக இருக்கணும், ஏன்னா கேரட்டும் கொஞ்சம் தண்ணி விடும், அப்புறம் ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக டேபிள் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நோ ஆயில் நோ பாயில் டிஷ்ஷு. கேரட் பச்சையாக சாப்பிட்றது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட கேரட்டை வச்சு தயார் பண்ணின கேரட் அண்ட் கேப்சிகம் பச்சடி ரெடி.